நம்ம உலக சுகாதார நிறுவனம் இந்த நாய்க்கிடையே மொத்தம் 3 கேட்டகரியா வகைப்படுத்துறாங்க. கேட்டகரி 1, 2 and 3. கேட்டகரி 1 சொல்லும் போது நார்மலா இருக்கிற ஸ்கின்னை நாய் நக்கும் போது வரதுங்க. நாயோட நகமோ நாயோட பல்லோ பட்டு உங்க தோல்ல ஏற்படுற கீறல் கேட்டகரி 2. நாயோட பல்லுனால ஏற்படுற பெருங்காயமோ அதிகமான ரத்தப்போக்கோ கேட்டகரி 3 சொல்லுவாங்க. கடிச்ச இடத்துல இருந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமா வருதா, அது நல்லா அழுத்தி கம்ப்ரஸ் பண்ணி பிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் நீங்க வீட்டுல பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போகணும். அவங்க உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் ஸ்கெடியூல் கொடுப்பாங்க. டே 0, டே 3, டே 7 அண்ட் டே 28. இந்த 4 வேக்சினேஷன் ஸ்கெடியூல் நீங்க ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான முழு இம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க தண்ணியில கழுவும் போது முடிஞ்ச அளவுக்கு சோப்பையோ கிருமி நாசினியோ யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அதுவே ஒரு வகையான தொந்தரவு கொடுக்கும். கடந்த 7ஆம் தேதி கூட நம்ம சுப்ரீம் கோர்ட் மக்கள் அதிகமா கூடுற இடமான ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல தெருநாயோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அரசாங்கம் எவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் எடுத்து ரேபிஸ் நோய் தொற்றை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு விழிப்புணர்வு இருந்தாதான் ரேபிஸ் நோயினால ஏற்படுற விபத்தையும் சரி விபரீதத்தையும் சரி நம்ம கட்டுப்படுத்த முடியும்.